விஜய் கிட்ட தான் அதிக அளவுல இளைஞர்கள் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்துல விருதுநகர்ல ஒரு மாநாடு நடத்தி காட்டியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு பிரம்மாண்ட கூட்டம். எப்படி இருந்தது அந்த மாநாடு? எப்படி பாக்குறீங்க? திமுக ஆர்கனைஸ்டா இருக்கிறாங்க. அவங்களால பல இடத்துல மகளிர் மாநாடு, திருவண்ணாமலையில மாநாடு, PLO2 மாநாடு, திருப்பூர்ல இப்போ வேலு ஆர்கனைசேஷன்ல அமைச்சர் வேலு ஆர்கனைசேஷன் நடக்குது. செந்தில் பாலாஜி மேற்கு மண்டலத்தில் ஆர்கனைஸ் பண்றாரு. ஸோ பெரிய ஆர்கனைசர்ஸ் மாநாடுகள் நடத்தக்கூடிய அமைப்பு பலம் அவங்ககிட்ட இருக்கு, அதிகார பலம் இருக்கு, கூட்டணி பலம் இருக்குது. இதையும் தாண்டி அவங்க 3 போலரைசேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஒன்று கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைசேஷன், இன்னொன்று நான் தமிழ் போலரைசேஷன், இன்னொன்று பறையர் போலரைசேஷன். இந்த 3ஐயும் தாண்டி நான் ஒன்னியர் போலரைசேஷனை ப்ரோ ஒன்னியர் பண்ணி கன்சால்டேட் பண்ண பார்க்குறாங்க. நான் வெள்ளாள கவுண்டர் போலரைசேஷனை ப்ரோ வெள்ளாள கவுண்டர் பண்ணி கன்சால்டேட் பண்ண பார்க்குறாங்க. இது களத்துக்குள்ள வந்து பாஜக வர்சஸ் ஸ்டாலின்ல கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இதாகுது, சீமான் வர்சஸ் ஸ்டாலின்ல பிறமொழியாளர்கள் இதாகுது, பாமக வர்சஸ் ஸ்டாலின்ல அது கொஞ்சம் டைலூட் ஆயிருக்கு, பறையர்கள் இதாகுது. அது கொஞ்சம் பாமக தோல்வியும் பிளவுபட்டதுனால அந்த பறையர் கன்சால்டேஷன் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாகவும் நான் கருதுறேன். அதிக அளவுல வெற்றி பெற்று இருக்கிறனால இருக்குமே தவிர, பட் எதிரி பலகீனப்பட்டதுனால அது கொஞ்சம் பழைய அளவுக்கு அது இருக்காது. ஆனா பிறமொழியாளர் கன்சால்டேஷன் முன்ன விட அதிகம் இருக்கும். ஏன்னா சீமான் பலமா வந்துட்டு இருக்காப்புல, பெரிய அளவில் அந்த இஷ்யூஸை எடுத்து அது விஜய் வந்ததுமே பெரியார் மன்னா பெரியாரே மன்னான்னு எல்லாம் சொல்லும் போது அந்த ப்ரோ பெரியார் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து சைலண்டா ஸ்டாலினுக்கு தான் ஆதரவா அந்த வாக்குகள் வரும். ஸோ ஸ்டாலினோட பலம் 3 போலரைசேஷன்ல அவர் பக்காவா நிற்கிறாரு. ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல ஒரு அணி இருக்குது. ஸோ ஆர்கனைசேஷன் நெட்வொர்க் இருக்குது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல இது பண்ணிட்டாப்புல, பூத் லெவல் ஏஜென்சி, அது சம்பந்தமான மாநாடுகள், அது சம்பந்தமான அமைப்போர்கள் அதிமுகவோட பல மடங்கு இருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டிஎம்கே அணி ரொம்ப வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். திமுக அணிக்கும் 2வது வரக்கூடிய NDA பாஜக இடையில இரட்டை இலக்கத்தில் வித்தியாசம் இருக்கும். குறிச்சு வச்சுடுங்க. ஏன்னா நான் மக்களவை தேர்தலில் திமுக அணி 48 விழுக்காடு வாக்கு வரும்னு 47 வந்தாங்க. 2019 விட திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் உள்ள வித்தியாசம் அதிகம் இருக்கும்னு கார்த்திகேயன் சகோதரர் கார்த்திகேயன் கிட்ட புதிய தலைமுறையில் சொன்னேன். உடனே அவர் கேட்டார், அப்போ எலெக்ஷனே இல்லையே சார், சீட் எல்லாம் அவங்களே வந்துருவாங்க. அப்படின்னா 35 சீட்டுக்கு குறையாம வருவாங்கன்னு 35 + என்ன 39 வந்துட்டாப்புல. ஏன்னா நாம சொல்றது கரெக்டா இருக்குன்னு தான் நம்ம தமிழ்நாட்டில் கணிச்சு சொல்றோம். 45 விழுக்காடு ஓட்டு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டா வாங்கின ஸ்டாலினுக்கு புது சக்தியான விஜயால பாதிப்பு இருக்காது. புது சக்தியால விஜயால பலகீனமடைந்த சக்திகளுக்கு தான் பாதிப்பு அதிகம் இருக்கும். ஸோ எடப்பாடிக்கு தான் பாதிப்பு அதிகம் இருக்கும். எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி செங்கோட்டையன், இவர் JCD பிரபாகரன், இன்னும் பல அதிமுக 10 ex-MLA-க்கள் அதிமுக ஆட்கள்னு இருக்கும்போது, எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு இருக்கும்போது, எடப்பாடிக்கு தான் பலகீனங்கள் ஜாஸ்தி வரும்போது எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் வந்து மேலும் அதிகரிக்கும். ஸ்டாலினுக்கு பொசிஷன் வந்து 4வது முறையும் ஒரு அசைக்க முடியாத ஒரு பெரிய பொசிஷனுங்கிற லெவல்ல ஸ்டாலின் வருவார். இன்னொரு பாயிண்ட், சீமானும் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வளர்றாரு. அதுக்கும் நான் ஆதாரங்களை தரேன். தம்பி ரங்கராஜ் பாண்டேயோட சில கருத்துக்களுக்கு நாம அதை ஆதாரங்களா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாகவே தான். ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ள போவார்னு பாக்குறப்ப திருமாவளவன் அவர் ஸ்ட்ரிக்டா மறுபடியும் அறிவிச்சிருக்காரு, உள்ள வந்தா நாங்க வெளில போயிடுவோம். ராமதாஸ் திருமாவளவன் தான் டிஎம்கேக்கு தேவை. அதிக ஓட்டு, கன்சால்டேஷன், வெற்றி வீரர். பறையர் சமூகம் ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி. சும்மா பறையர் சமூகம் சினிமா போட்டு ஓட்டு போடுறான்னு சும்மா அந்த வெட்டியா இந்த பசங்க ஊடகத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. வெட்டி பசங்க அவங்க இன்டலெக்சுவல் சமூகம்னு நிரூபிச்சவங்க. இன்னும் சொல்ல போனா 1962ஆம் ஆண்டு நெஹ்ருவை விட காமராஜுக்கு ஓட்டு அதிகம். PM நெஹ்ருவை விட காமராஜுக்கு ஓட்டு அதிகம். யூபிலெல்லாம் சிஎம் கேண்டிடேட்டு விட நெஹ்ருக்கு 13 விழுக்காடு ஓட்டு அதிகம் இருக்கும். அங்கே காமராஜுக்கு ஓட்டு அதிகம்னா பறையர் கம்யூனிட்டி தான் காரணம், சத்யவாணி தம்மையார் தான் காரணம். ஸோ அவங்க ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி. நீங்க ரெட்டமலை சீனிவாசன், ஐத்திதாச பண்டிதர், சத்யவாணி முத்து, திருமாவளவன், ரவிக்குமார், எக்கச்சக்க மராத சந்திரசேகர் அம்மையார், சத்யவாணி தம்மையார், நிறைய இன்டலெக்சுவல்ஸை தமிழ் மண்ணுக்குள்ள கொடுத்த ஒரு கம்யூனிட்டி பறையர் கம்யூனிட்டி. இது எவனுமே அதை ஒத்துக்கிட்டு பேச மாட்டான். நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு பேசுறோம். தமிழறிஞர் குணா, எக்கச்சக்கம், ஆராசா, எக்கச்சக்கம் என்ன சொல்லிட்டே போகலாம். அந்த ஒரு அந்த கம்யூனிட்டி மக்கள் வந்து வட தமிழகத்தில் டிசைடிங் ஃபேக்டர் ஆட்டும் இதாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இது வந்து திருமாவளவன் ஸ்டாலின் இந்த இதில் தான் இருக்குது. இந்த இடத்துக்குள்ள அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு ராமதாஸை கொண்டு வர்றதுக்கு ஸ்டாலின் விரும்ப மாட்டார். இது ஒரு அவேர்னஸான ஒரு கம்யூனிட்டி. இவங்களால தான் வெற்றிங்கிறது 52, 57, 62, 67 பொதுத்தளம்,
அதுக்கு பிறகு 77, 80, 84 அது அவங்க தான் எம்ஜிஆருக்கு வெற்றிக்காக இருந்தாங்க. இப்போ 19, 21, 24 திருமாவளவன் மூலமா பறையர்கள் தான் வெற்றி காரணமாக இருந்தாங்க. ராமதாஸ் கூட்டணி வந்து வன்னியர்கள் வெற்றிக்கு ஒரு காரணம்னு 98, 99, 2001, 2004, 2006 இவ்வளோ எலெக்ஷன் வன்னியர் தான் வெற்றி காரணம்னு 98, 99 பாமக கூட்டணி, 2001 பாமக கூட்டணி, 2004 பாமக கூட்டணி, 2006 பாமக கூட்டணி. இந்த 5 தேர்தலில் வன்னியர்கள் தான் வெற்றி காரணம். டாக்டர் ஐயான்னு கலைஞரும் புரட்சி தலைவியும் ராமதாஸ் காலில் விழாத குறையா இருந்த ஒரு காலகட்டமும் இருந்தது. 2009 பிற ஜாதிகளையும் பறையர்களையும் ஒன்று திரட்டி மனிதநீதிக்கு மனிதனிங்கிற அடிப்படையில் எங்களோட வீகமும் அந்த தோல்விக்கு, ராமதாஸ் ஐயாவுக்கு தோல்விக்கு ஒரு காரணமா இருந்தது. அந்த காலகட்டத்தில இருந்து பறையர் சமூகம் வந்து மீண்டும் அவங்க வெற்றிக்கான ஒரு இதாட்டு இப்போ கடைசியா 19, 21, 24 இருக்கிறாங்க. ஸோ இந்த பெருமைக்குள்ள இருக்கக்கூடிய திருமாவளவனை கைவிட்டுக்கிட்டு ராமதாஸை எடுப்பாருன்னா திருமாவளவன் சம்மதம் இல்லாம ராமதாஸை ஸ்டாலின் எடுக்க மாட்டாரு. இதுல ப்ரோவன்னியர் பண்ணிட்டு போயிடலாம், ப்ரோவன்னியர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ கூட நண்பர் திருவாரூர் காந்தி நம்மகிட்ட வந்து பேசி 2009 நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக கலைஞர்கிட்ட வீரபாண்டியார் கூட்டிட்டு போனாரு. ஆனா 11 ராமதாஸ் இருந்தனால கைவிட்டுட்டாரு. இப்பவும் நாங்க திமுக ஆதரிக்க தயாருங்கிற லெவல்ல சொல்றாங்க. இப்படி ப்ரோ வன்னியர் அமைப்புகளை கையில் எடுத்தும் நிறைய வன்னியர்கள் கேண்டிடேட்டை கையில் எடுத்தும் திமுக போவாங்களே தவிர 2011 ராமதாஸ் திருமாவளவன் போய் பொருந்தா கூட்டணியா போனதுனால மீண்டும் அப்படியே பொருந்தா கூட்டணி இது வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தோட்டத்தெல்லாம் போவாங்க. குரு மகள் விருதாம்பிகை அவங்க வந்து குரு இன்னைக்கு தேவரையாவுக்கு மாறி ஒரு இமேஜில் வன்னியர் சமுதாயத்துக்குள்ள எழும்பி வராரு. ஸோ அவங்கள பயன்படுத்தி ஒரு ப்ரோ வன்னியர் அரசியல் பண்ணுவாங்களே தவிர ராமதாஸ் திருமாவளவன்னா உருவமுள்ள ராமதாஸுக்கு சீட்டை கொடுத்து அது ஒரு பொருந்தா கூட்டணி ஆயிடக்கூடாதுங்கிறதுல ஸ்டாலின் தெளிவா இருப்பார். பிரேமலதா என்ன முடிவு தான் சார் எடுக்க போறாங்க? பிரேமலதா அவங்களுக்கு பாஜக சீட்டை குறைச்சிக்கிட்டு பாமக இணையான சீட்டை என்டிஏல வாங்கி கொடுக்கறதுக்குள்ள முயற்சி பண்றாங்கன்னு வதந்திகள் வருது. எடப்பாடி பாமக தான் விரும்புறாரு, தேமுதிக விரும்பல. தேமுதிகவால என்டிஏ அணிக்குள்ள ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அவங்க இங்க பாமகவுக்கு ஈக்குவலான சீட்டு வாங்கினாலும் வெற்றி வாய்ப்பு இங்க இல்லை, அவங்களுக்கு இல்லை. அவங்களால எடப்பாடிக்கு வெற்றி வாய்ப்பு வரலாம், சில தொகுதிகள் வரலாம், அது நான் மறுக்க வரல. அன்புமணிக்கு சில தொகுதியில் வெற்றி வாய்ப்பு வரலாம், அவங்களுக்கு இவங்களால இல்லை. 2014 பாஜக பாமக ஓட்டு இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. 14 தொகுதியில் நின்ன கேப்டன் விஜயகாந்தால 8 தொகுதியில் நின்ன 9 தொகுதியில் நின்ன தாமரை ஓட்டோட குறவு தான். எடுத்து பார்த்தாலே தெரியும். 19 முடியல, 24 முடியல, 26 எங்க முடிய போகுது? வாய்ப்பே இல்லை. இங்க ஒன்று நம்பர் ஆஃப் சீட் வாங்கிக்கலாம். அங்க ஸ்டாலின் இருக்கிறது வந்து போஸ்ட்டுங்கிற லெவல்ல வரும். ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்காங்கிறது போஸ்டா சீட்டானு பார்த்து தான் அவங்க முடிவு எடுக்கணும். போஸ்டா சீட்டானு பார்த்து தான் முடிவு எடுக்கணும். அது வந்து ஒரு ஒரு தேக்க நிலையில இருக்குது அந்த நெகோசியேஷன். இது எல்லாருமே ஸ்டாலினை நோக்கி ஸ்டாலின் குழு போடுற பாட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தேமுதிகவும் ஒரு முக்கியமான சக்தி தானே தவிர அவங்களால என்டிஏக்குள்ள சீட்டை ஜெயிக்க முடியல. 14 ஜெயிக்க முடியல, 19 ஜெயிக்க முடியல, 24 ஜெயிக்க முடியல. அது மட்டும் இல்லை, கண்டஸ்டட் ஆவரேஜும் குறைவா இருக்குது. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லை. 10.5 இவங்க கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாமக ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாம பார்க்குது. பார்த்தோமே விழுப்புரம் சிதம்பரத்தில் 36 விழுக்காடு வந்த ரெட்டையிலே வரும்போது, கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல 40 ரெட்டையில நெருங்கும் போது, சேலத்தில் 38 வரும்போது, கடலூர்ல தேமுதிக 27 தானே வருது. 27 பரவாயில்ல என்றாலும் ஒரு 6-7 விழுக்காடு ஓட்டு கம்மியா வருதுன்னா அது எப்படி சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு வரும்? பெரிய அணி, பெரிய அணியில தேமுதிகவும் சேரும்போது இவர் டிகேஎஸ் இளங்கோ சொல்ல மாதிரி தேமுதிகவும் சேரும்போது மிகப்பெரிய அணியாட்டு அது மாறிடும். ஸோ இப்படி பல சூழல்கள்ல திமுக அணி தான் தேமுதிகவுக்கு வந்து சாதகமா இருக்கும், 29 அரசியலுக்கும் சாதகமா இருக்கும் நான் பாக்குறேன். நிறைவா ஒரு கேள்வி சார், சசிகலா வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு விஜய் கூட்டணி அமைக்க போறதா ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்கு, எப்படி பாக்குறீங்க? 2 பேருமே ராகுல் காந்தியோட ஆதரவாளர்கள். இனத்தோட சேரும்னு 2 பேரும் ஒன்று சேரல, தப்பு இல்லை. மோடியால 2 பேருமே பாதிக்கப்பட்டவங்க. சசிகலா மெஜாரிட்டி இருந்து கவர்னர் பதவியேற்பு விழாவுக்கு வரல. திரும்ப நான் சொல்றேன், கவர்னர் வரமாட்டாரு, அவங்க ராகுல் காந்தி ஆட்களுங்கிறத நான் தெளிவாகவே சொன்னேன். ஹரிஹரன்ட்ட சொன்னேன், பாண்டியிட்ட சொன்னேன், திராவிட எழுத்தாளர் முத்துக்குமார் இருந்தாரு, அப்போ தினத்தந்தி அதிபர், ஹிந்து அதிபர், இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதிபர்லாம் சசிகலா தான் அடுத்த முதல்வர்னு சொல்லி
பூச்செண்டு கொடுக்கும்போது கவர்னர் வரமாட்டார், பதவியேற்பு நடக்காதுன்னு சொன்னோம். காரணம், ராகுல் காந்தியை காட்டி மோடி கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண தவிர அவங்க செய்தாங்க. இன்னும் சில காரணங்கள் அதுக்குள்ள இருக்கு. முக்கிய காரணம் ராகுல் காந்தியை காட்டி அந்த பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி விஜயும் ராகுல் காந்தியை காட்டி காங்கிரஸுக்கு பார்க்கையை ஏற்றி விட்டதுல ஜனநாயகம் இல்லை, ஐடி ரேடு என்ன ஆகுதுன்னு பார்த்துருப்பீங்க, சிபிஐ இது என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்க. இன்னும் ஜனநாயகம் படம் தொடர்பாட்டு சிங்கிள் ஜட்ஜே இன்னும் நேம் பண்ணலை. அவரே வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அது இழுத்துட்டு போகும். ஸோ அவங்க விஜய் 2026 சக்தி ஆனால் 29 மோடிக்கு எதிராக போவாருன்னு தான் விஜயை கணக்கு போடுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ள 2 ராகுல் ஆதரவு சக்திகள், மோடி எதிர்ப்பு சக்திகள் ஒன்றிணைவது இயல்பானது, இயற்கையானது. 2 பேருமே பலன் நிரூபிக்காதவங்க. என்ன பலன் நிரூபிக்க போறாங்கன்றது களத்துல தெரியும். நிறைய விஷயங்களை பயிர்ந்து ரொம்ப நன்றி.